ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தா, உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பாரு, நீ சொல்லிப்பாரு, நீ சொல்லிப்பாரு. இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுற பார்க்கணும், நீ சொல்லிப்பாரு. நான் சொல்றேன், நீ சொல்லிப்பாரு. வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பார்க்கணும், சொல்லு. நீ மந்தாளத்து கேட்ல சொன்னேன் 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயின் பாபு நான் சொல்லுவேன். நீ சொல்லுகின்ற அதே பாஷையில நான் பேசுறேன். உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்து கொட்டி, நீ கத்து கொட்டி. அவங்க பிரச்சனையை மனமாற்ற திசை திருப்ப வச்சுக்கிறாங்க. கேட்கிற நிதியை சவால் தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட் சொல்லி மோடி அவர்கள் வந்து 2018 வரும்போது திருட்டுத்தனமா வந்து செவர்கள்லாம் உடச்சிட்டு கடிச்சு போனாரு. மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லை, பயந்துக்கிட்டு எங்க பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டிருந்தாங்க, பலூன்லாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதனால இப்ப பிரச்சனையை திசை திருப்ப வேணாம். நமக்கு இப்ப தேவை வர சொல்லுங்க. வால் பாஸ் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க. வீட்டுக்குள்ள தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ வந்து பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன், இது வந்து பிரச்சனை வந்து இது வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட நான் பெருசாக சொல்றது கிடையாது, தவிர்த்து விடுறேன். இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும். அதற்கு ஏதாவது முடிஞ்சா, ஏதாவது உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்க. அண்ணா அறிவாலயம் வர வேண்டாம், இன்னைக்கு நடக்கிற பொதுக்கூட்டது அண்ணா சாலை வந்தா போது வர முடியுமான்னு உதயநிதி. ஆனா இன்னைக்கு நானு இங்க நம்ம சேலத்துல கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்க இருக்கேன், பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கறேன், உங்களோட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு காசி போறேன், காசி தமிழ் சங்கமம், கும்பமேளா போறேன். போயிட்டு கோயம்புத்தூர்ல அமித்ஷாஜி வர்றாங்க. நான் சென்னைக்கு எப்ப போறேனோ, அடுத்த வாரம் போக இருக்கிறேன். சென்னைக்கு எப்ப போறேனோ அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வர்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வர்றேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை. நான் நேற்று சொன்னேன், கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்தினார். அவர் வாயிலிருந்து அவர் வரட்டும். இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்கிறேன், ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு ஒரு குரூப், இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப். 2 பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு காலையில் இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நான் சவால் விடுறேன், மொத்த திமுக ஐடி விங்கு சவால் விடுறேன். உனக்கு 24 மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன். நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச, நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முகநூல்ல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின், தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ, ஆட்சி செய்ய தெரியல, சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல,
எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல. அதனால ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய முகநூல்ல கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கங்க. நாளைக்கு 6 மணியிலிருந்து பிஜேபியினுடைய காலம். நாங்க எவ்வளவு போடுறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாடு. நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? நாளானைக்கு காலையில் இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரலாம். இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன், திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு, எவ்வளவு வேணுமோ போட்டுக்க. நாளைக்கு எங்களோட நாள், நாளைக்கு எங்களோட நாள். காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின். நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் விடுறேன். ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படித்தாங்க இருக்கும், யாரையும் பயந்தலாம் இல்லை. அதே போல அண்ணன் கேட்ட கேள்வி, அண்ணா நகர் 26ஆம் தேதிக்கு மேல திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன், கும்பமேளா போயிட்டு வந்து நேரத்தை இடத்தை அண்ணா சாலையில இங்க வந்து காட்டுன்னு சொல்லு. 19 அண்ணா சாலையில நான் வர்றதுனா வர முடியும், வர்றேன், இடத்த சொல்லு, ஒரே ஆள் வர்றேன், எல்லாம் தடுத்து நிறுத்து. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இனி பதில். மரியாதை கொடுத்தா மரியாதை, மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.